Welcome, Alpha. Greetings to you in the mighty and matchless name of my Lord and Savior Jesus Christ. இப்போ வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 119 12வது வசனத்தில் வாசிப்போம். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். ஆண்டவர் தான் நம்மளுக்கு பிரமாணங்கள் எல்லாம் அவருடைய பிரமாணங்களை போதிக்க முடியும். பிகாஸ் பிரமாணங்களை போதிக்கணும்னு சொன்னால் போதிக்கிறதுக்கு ஆவியானவர் வேணும். ஆவியானவர், பரிசுத்தாவியானவர் இல்லாமல் நமக்கு புரியாது. நம்ம ஓன் வேலை இன்டர்பிரேட் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் அது தவற முடியும். உமது வாக்கின் நியாயத்திற்குள் எல்லாம் என் உதறுகளால் விவரித்திருக்கிறேன். இப்போ அவருடைய நியாயத்திற்புகள் எல்லாம் எப்படி உதறுகளால் நம்ம அப்புறம் திரளான செல்வத்தில் களி கூறுவது போல ஒவ்வொரு சாட்சிகளில் களி கூறுகிறேன். திரளான செல்வம் நிறைய இப்போ கிங் சாலமன்கிட்ட இருந்த மாதிரியும் நிறைய பேருக்கு வெல்த் வந்துட்டா சந்தோஷப்படுவானுங்க. அதே மாதிரி திரளான செல்வத்தில் களி கூறுவது போல அந்த மாதிரி கம்பேரிட்டிவ் ஸ்டடி வைக்கிறாரு. உமது சாட்சிகளின் வழிகளிலே களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். அப்போ இந்த அனுதினமும் தேவனுடைய கட்டளைகளை தியானித்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணும்போது அது அந்த எப்படி வழியை நம்ம நடத்துகிறது, அதாவது வழி இதுவேன்னு கூப்பிடுகிற சத்தம் கேட்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அது மாதிரி நம்மளுக்கும் இதை படிக்க வழி இதுதான் வழி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளால் முடியும். அதனால் எல்லாமே வேத பிரமாணத்தில் இருக்குது. அதை நாம் படிக்க நாம் முன்னேறி செல்வோம். நமது கட்டளைகளை தியானித்து வழிகளை கண்ணோக்கிறேன். உமது பிரமாணங்களின் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். இங்கே வசனம் மறக்கப்படக்கூடாது. உலகத்தில் நிறைய காரியங்களை நம்ம மறந்துடுறோம். நிறைய பேர் காரியங்களை கூட மறந்துடுறாங்க. இப்போ கூட நிறைய பேருக்கு வசனங்கள் தெரியாது. ஆனால் வசனங்களை மறக்கப்படாமல் முழு மனதோடு அதை தியானித்து அதை இருதயத்தில் ஸ்டோர் பண்ணி வைத்துக்கொண்டு அவைகளை பேசிக்கொண்டு அவைகளை அனுதினமும் பேசிக்கொண்டு உபாகமத்தில் போட்டிருக்கோம். அவைகள் உன் வாயினாலே எழுதி உன் கையினாலேயும் எழுதிக்கொள்ள உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள்ளு என்று சொல்லி போட்டிருக்குது. இந்த வசனங்களை எழுதி கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.